பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று மயூரி இன்னைக்கு மயூரி அப்படிங்கிற ஒரு வல்லமை மிகுந்த பல திறன்களை கொண்ட ஒரு ஆற்றலை பற்றி இன்னைக்கு தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது மாந்திரீகத்தில் ஒரு பேரும் புகழும் ஆக விரும்பக்கூடியவர்களுக்கும், வணிகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கும், அது மட்டுமில்லை ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் பல அற்புதங்களை நிகழ்த்தி ஒரு பேரும் புகழும் பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களுக்கும் இந்த ஆற்றல் ஒரு நல்ல ஒரு அவர்களுக்கு உகந்த ஆற்றல். அப்படியாப்பட்ட ஆற்றல் தான் இந்த மயூரி அப்படிங்கிற ஒரு ஆற்றல். நீங்கள் மயூரினதுமே நமக்கு எல்லாமே ஒரு இதில் வர்றது புராணங்களில் மயிலுக்கு மயூரி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அந்த இதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த தேவதை வேறு. அதாவது மயில் அப்படிங்கிறது மயூரி தான். ஆனால் மயிலுக்கும் இதுக்கும் இது இல்லை. ஆனால் இந்த தேவதைங்கிறது இது தனிப்பட்ட ஒரு குணப்பாங்குகளை கொண்ட ஒரு தேவதையாகும். இது ஆதியில் அவங்க பயன்படுத்தி வந்தது பாம்புகடி விஷகடிகள் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு மற்றும் நோய் நொடிகளை குணப்படுத்துறதுக்காகவும் பாம்புகடி விஷங்களை கட்டி இறக்கி அதை சரி பண்ணுற ஒரு மருத்துவத்திலையும் ஆதியில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நமக்கு இந்த தம்பனம் ஆகர்ஷணம் போன்ற வேலைகளில் மாந்திரியத்தில் அஷ்டமாட்சத்துன்னு சொல்கிறீங்களா, அதில் தம்பனம் அதுக்கு அடுத்து ஆகர்ஷண வேலைகளையும் ஆதியில் இந்த தேவதையை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு அறியப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. அது மட்டுமில்லை, இதை இந்த தேவதைகளை மேலும் ஆதி மக்கள்கள் எதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, மழை வர்றதுக்காகவும் அந்த தேவதையை பயன்படுத்தி மழையை இறக்கி மன்றாடி இருக்கிறாங்க. அது மாதிரி அதிக மழை பெய்யும் போது அதனால் இயற்கையினுடைய சீற்றங்களும் அதிக பாதிப்புகள் ஏற்படுற காலங்கள்லையும் இந்த மழையை நிப்பாற்றுவதற்காகவும் இந்த தேவதையை பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையுடைய சீற்றங்களால் ஒரு பேரழிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல்களில் இந்த தேவதையிடம் மன்றாடி அதை சரி பண்ணதாக அறியப்படுகிறது. இது எப்படின்னா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கக்கூடிய மாய சக்தி மற்றும் கிரியாசக்தி கோட்பாடுகளை கொண்ட அமோக ஆற்றல்கள், அமோக சித்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு நம்ம இந்த சக்தியை பற்றி நம்ம சொல்லலாம். இது 36 ஜோடி கதிர் ஒளிகளை கொண்ட ஒரு வானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல். அதாவது அற்புதமான ஆற்றல். அது மட்டுமல்ல, ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞான ராணி அப்படின்னு நம்ம இந்த தேவதைக்கு சொல்லலாம். மற்றும் காது தொண்டை சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளில் குணப்படுத்துறதுல நிவாரணம் கொடுக்கறதுக்காகவும் ஆதியில் இந்த சக்தியை பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது. அது மட்டுமல்ல, திக்குவாய் பிரச்சனைகள், குரல் வளமில்லாத ஒரு தொற்றுகளுக்கு இந்த தேவதையை பயன்படுத்தி ஆதியில் சிகிச்சைகள் பண்ணினதாக அறியப்படுகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து உணர்வுள்ள உயிர்களையும் பாதுகாத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை அப்படின்னு நம்ம இந்த தேவதையை நம்ம சொல்லலாம். இந்த தேவதை காற்றினுடைய தத்துவத்தை கொண்டது. அதாவது பஞ்சபூத அம்சத்தில் காற்றினுடைய தத்துவத்தை கொண்டது. அந்த தேவதையினுடைய தத்துவத்தில் காற்றினுடைய தத்துவமாகும். நிறத்தை பொறுத்தளவில் அடர் நீல நிறமாகும். சுரபிகளை பொறுத்தளவில் தைராய்டு, பாரா தைராய்டு,
போன்ற சுரபியோட வந்து நெருங்கிய தொடர்புடைய ஆற்றலாகும். மற்றும் இதுக்கு வந்து வாயு சக்கரம் ஆதாரங்கள்னு சொல்லி இந்த 7 சக்கரா சிஸ்டத்தில் வந்து வாயு சக்கரத்துக்கு தொடர்புடைய ஒரு ஆற்றலாகும். இந்த ஆற்றலை வந்து பழங்காலத்தில் வந்து பறக்கும் உயிரினங்களின் தாய் அப்படின்னு கூட வந்து அழைக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. அதாவது காற்றில் மிதத்தல், ககனத்தில் பறத்தல், பொருள்களை தூக்குதல், பொருள்களை நகர்த்துதல் போன்ற தாந்திரிக கோட்பாடுகள்லையும் வந்து ஒரு தாந்திரிக இயற்பியல் கோட்பாடுகளையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாகும். இந்த மாதிரியான ஆனால் வந்து காற்றுல மிதக்கிறது, பொருள்களை தூக்குறது, பொருள்களை நகர்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக செய்ய முடியாது. அதாவது நமக்கு வந்து எப்படின்னா அந்த யோகத்திலேருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யோகா பண்ணி அந்த மாதிரி வந்து அந்த பயிற்சிகள், அதிகமான பயிற்சிகள் எடுத்து தான் வந்து இந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து ஆகத்திருக்கணும். அதாவது மாயாசக்தி அதாவது மாயாசக்தி கிரியாசக்தி, அது யோக நிலையில் அடையக்கூடியது. அந்த மாதிரியான கடுமையான பயிற்சிகள் எடுத்து தான் வந்து இந்த மாதிரியான வித்தைகளை வந்து நம்ம விளையாட முடியும். இவள் வந்து அக்னியிடமிருந்து தோன்றியவள், பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவள். சில சமயங்களில் வந்து இவளுக்கு வந்து கோபங்களும், ஒரு அதிமிஞ்சிய கோபங்களும் இவளுக்கு ஏற்படும். மேலும் நம்ம உடலில் வந்து இருக்கக்கூடிய சப்த தாதுகளோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவளை வந்து நம்ம வந்து கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, இந்த தேவதையை வந்து கூப்பிட்றோம்னா வடமேற்கு வாயு மூல சைடு வந்து முகமாக திரும்பி நம்ம தியானத்தில் வந்து அவளை அழைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக வரும். அதாவது அது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெற்றி வலி பிறகு நம்ம கண்ணுக்கு வந்து அந்த உணர்வுகளில் தெரியும். அதுவரை உணர்வு தான் உணர்த்தும். இந்த ஒளி வந்த பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து காட்சிகள் கிடைக்கும். அப்போ அது வரும்போது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ நிறம், அந்த நிறத்தை கொண்ட ஒரு ஆற்றல். இவளுக்கு உரிய பூ இல்லை, இவளுக்கு உரிய தாமரையில் வந்து 16 இதழ் கொண்ட ஊதா தாமரை வந்து இவளுக்கு உரிய அடையாளம். இவள் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தமும் விஷமும் இரண்டும் சேர்ந்த இடத்துல தான் வந்து இதனுடைய இருப்பு நிலை. தியானத்தின் போது வந்து ஒரு வெள்ளை நிற தூய்மையான ஒரு வெள்ளை நிற அமிர்தத்தை வந்து அமிர்த துளியை வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தி நம்ம வந்து தியானிக்கணும். முக்கியமாக தியானத்தின் போது விசுத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அதாவது தியானம்ங்கிறத வந்து நம்ம பண்ணி ஒரு கடும் பயிற்சிகள் எடுத்தாலும் இந்த நம்மளுடைய சக்கரங்களில் வந்து தொண்டை பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னாவே சகல காரியத்தையும் அறிந்து சகல காரியமும் செய்யலாம். அதுதான் வந்து இந்த தேவதையுடைய பயிற்சியில் வந்து தொண்டை பூட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். தொண்டை பூட்டை ஓப்பன் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சகலமும் அறிந்து சகல வேலைகளும் செய்யலாம். மற்றும் பெரும்பாலும் இதுக்கு வந்து சுவையான அரிசி மற்றும் குங்கும பிரசாதத்தில் வந்து இந்த தேவதை வந்து மகிழ்ச்சி அடையும். அதனால் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்ற படையல்களும் அது இருக்குது. மற்றது சைவத்தில் வந்து நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மற்றும் இந்த தேவதை வந்து கற்பனை மற்றும் உள்ளுணர்வில் வந்து மையத்தில் உள்ளுணர்வு சக்தி மையம் இருக்குது இல்லைங்களா, அந்த உள்ளுணர்வு சக்தி மையத்தில் அமர்ந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாகும். ரசவாதத்துடன் தொடர்புடைய சக்தி மற்றும் உப்பு துவர்ப்போட வந்து நெருங்கிய தொடர்புடைய சுவைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பு துவர்ப்போட நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆற்றலாக. இந்த ஆற்றல் வந்து ரசவாதத்துடன் நெருங்கிய தொடர்பு. ரசவாதம் செய்யல, அது ரசவாதத்தில் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற நபர்களுக்கும் இந்த ஆற்றல் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த இயக்க ஆகர்ஷண இயற்பியல் கோட்பாடுகளை உள்ளடக்கிய சக்திக்கு இந்த சக்திக்கு யோகா தோரணையில் வந்து நம்ம வந்து தளர்வான தியானம் வந்து இதுக்கு வந்து உகந்ததாகும். மற்றும் இந்த தேவையை வந்து நம்ம கைவசப்படுத்தி பிடிச்சி வச்சுருக்கிறோம்னா நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம செய்யலாம்.
இந்த தேவையின் மூலம் எல்லா மகிமைகளையும் பெறலாம். ஆகவே இந்த ஆற்றலை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்கள். நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி ஒரு நன்மை அடையணும். அதாவது சமூகத்திற்கோ அல்லது இயற்கைகளுக்கோ குந்தகம் இல்லாமல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மற்றும் இந்த தேவதையை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் மற்ற தேவதை பற்றி அதிகப்படியான விவரங்கள் தேவைப்பட்டால் என்னை வெளிநாட்டவர்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெயில் பண்ணுங்கள். அடுத்து உள்நாடாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நேரடியாகவும் நீங்கள் பார்க்கலாம், பேசலாம். உங்களுக்கு இருக்கிற ஐயங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். மற்றும் இந்த தேவதைகளை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு நேரடியாக சந்திக்கும் போது பேசுவோம். மகிழ்ச்சி.